எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. அங்க பாருடி அவன் வரான். குட் மார்னிங். ஏய் போலாண்டி, சரி வா. குட் மார்னிங் மான். சந்தானம் சார் பார்க்கணும். சார், கோகுல் உங்களை பார்க்கணுமா? வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், வெயிட் பண்ண சொன்னாரு. தேவி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நீ தப்பு பண்ணல, என்ன அவமானப்படுத்திட்ட. தேவி தேவி நான் தேவி குட் மார்னிங் மேடம். எங்க வந்த? என்ன மேடம் இப்படி கேட்குறேன்? உங்ககிட்ட நான் எவ்வளவு பாராட்டு வாங்கியிருக்கேன். இந்த கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். சும்மா வேலை பார்த்த? சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பார்த்த? சம்பளம் வாங்கினாலும் சின்சியரா வேலை பார்த்துருக்கேனே. சின்சியரா வேலை பார்த்தா போருமா? கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல மேடம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணதில்லை, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மேடம். அப்ப வேற மாதிரி தப்பு பண்ண போற? மேடம், கோகுல உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உங்களை உள்ள வர சொல்றாரு. தேங்க்யூ.
டேய் பரணி, தேவி தேவி தேவி, என் வாழ்க்கை உன் கையில தான் தேவி இருக்கு. நான் உன்கிட்ட எதையும் பேச விரும்பல. நீ பேசுறது எதுவும் என் காதுல விழக்கூடாது. தேவி தேவி ப்ளீஸ் தேவி. Everybody, Happy New Year! Eylem sona gelir
வணக்கம் சார். ஆ எங்க இருக்காரு? உள்ளதா சார் இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ்ல நான் வர்றேன். ஓகே டாக்டர். சீதா சீதா தேவி அழுவாதடா, அழுவாத. அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அழுவாதம்மா, அழாத. இவனாமா? அயோக்கிய ராஸ்கல், எவ்வளவு திமிரு இருந்தா பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி என்னங்க ஸ்டேஷன்ல அதுவும் ஏன் முன்னாடி வந்து அவரை கை நீட்டிட்டு இருக்கீங்க? சார், உங்க பொண்ணை ஒருத்தன் நடுத்தருவுல கையை பிடிச்சி இழுத்து கெடுக்க பார்த்தா சும்மா இருப்பீங்களா சார்? இவனெல்லாம் நடுத்தருவுல நிக்க வச்சு வளர்க்கணும் சார். இவனை அடிச்சு கொண்டாதான் சார் இந்த நாடு உருப்படும். ஹலோ நிப்பாட்டுங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கேன். அடிக்கட்டும் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அடிக்கட்டும், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். அடிக்கட்டும் சார், நல்லா அடிக்கட்டும். பாருங்க எவ்வளவு தைரியமா தப்பு பண்ணிட்டான்னு சொல்றான் பாருங்க இவன். பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுமா, என்ன நடந்தது? அன்னைக்கு எங்க ஆபீஸ்ல நியூ இயர் ஈவ் பார்ட்டி பண்ணோம். I'm sorry sir. நான் வேணுட்டே அவரை குத்தல. என்ன காப்பாத்திக்கத்தான். I'm sorry sir, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க, நான் தெரியாம குத்திட்டேன். அம்மா நீ அழாதம்மா, உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுமா. இந்த அயோக்கிய பேல நீ கொலையை பண்ணிருக்கலாமா, தப்பே கிடையாதுமா. என் சொத்தை வித்தாவது கேசாடி உன்னை நான் வெளியே கொண்டு வருவோமா. நீ ஒண்ணுமே கவலைப்படாதம்மா, நான் இருக்கம்மா, அப்பா இருக்கம்மா. சார், இவன் இப்படி ஆனதுல என் பொண்டாடி மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். இவன் முகத்தை பார்த்தாதான் சார் உயிர் திரும்பி வரும். சரி பொறுமையா இருங்க, ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கல சார். ஸ்டேட்மெண்ட்ல எங்க கையெழுத்து போடணுமோ சொல்லுங்க சார், கையெழுத்து போடுறேன். அதெல்லாம் முடியாது, அவங்க தான் போடணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் தேவி கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் அப்போ பிடிச்சி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க யாருங்க, எங்க இருந்து வரீங்க? சார், நான் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ற கம்பெனியோட சிஇஓ சார். எங்க எம்டி தேவி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். இந்த மாதிரி களவாணி பயல்வெல்லாம் ஆபீஸ்ல வேலைக்கு வச்சுட்டு ஏன் பொண்ணுகிட்ட பேசுறது உங்களுக்கு என்ன இருக்கு? சார், சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இதுல பாதிக்கப்பட போறது எங்க கம்பெனியோட பிரஸ்டீஜ் மட்டும் இல்ல சார், உங்க பொண்ணோட எதிர்காலம் தான் சார். ப்ளீஸ் சார், இது போலீஸ் கேஸ் ஆகி பிரச்சனையாச்சுன்னா எங்க கம்பெனியோட ரெப்புடேஷனே போயிடும் சார். அதனால தயவு செய்து இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்க சார். எப்படி விட முடியும், எப்படி விட முடியும்? இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணா சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி சும்மா இருந்திருப்பீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். தேவி, உங்க அப்பா உன் மேல இருக்க பாசத்துல கோபத்துல இப்படிலாம் பேசுறாருமா. நீ தான் இதுல நிதானமா முடிவு எடுக்கணுமா. இந்த பிரச்சனை இப்போ ஒரு 10 பேருக்கு தான் தெரியும். இதே பேப்பர்ல வந்து அசிங்கமாயிருச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப தொந்தரவுமா. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் இத நம்ம கம்பெனியோட சுயநலத்துக்காக கேட்கறேன்னு நினைக்காதம்மா. கோகுலை பத்தி உனக்கு நல்லாவே தெரியல. இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான்? முன்னால பண்ணியிருந்தாதான் இப்ப தண்டிக்கணுமா? இல்ல சார். சாரி தேவி, நான் ஏன் இப்படி பண்ணேன் எனக்கே தெரியல. எவ்வளவு நல்ல மாதிரி பேசுறான் பாத்தியா? சாரி. ஏய், சாரி சாரி. என்ன சார் அடிக்கிற? அப்ப தெரியலடா உனக்கு? கைய பிடிச்சிட்டு தெரியல உனக்கு? சொல்றேன், திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். தேவி, எம்டி தான் உங்ககிட்ட பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ண சொன்னாருமா. வேணா அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? சார், என்ன சார் இது, என்ன நடக்குதுங்க? எம்டி வந்து பேசுவாருங்கறாங்க, எல்லாம் சேர்ந்து என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க. அந்த ஐயோக்கே பேல ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் நீங்க. ஹலோ, எம்டி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லியிருக்காரு, அதனாலதான் விட்டுருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? நாளைக்கே உங்க பொண்ணோட போட்டோ பேப்பர்ல பெருசா வந்தா யாரை போய் கேப்பீங்க? என்ன வந்து கேப்பீங்க? எப்படி சார் நியூஸ் வரும்? எப்படி நியூஸ் வரும் வரும்? சார்? நீங்க ஏன் சார் நியூஸ் வரும்? வராம சொல்லிட்டு திரும்ப சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து பொண்ணை கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்களே தவிர எங்களை சப்போர்ட் பண்ணி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஐயோக்கே சப்போர்ட்டாவே இருக்கீங்க. என்ன மனசாட்சியோட பேசுங்க சார். எம்டி வருவார், அவரு பேசுவார், இவரு பேசுவார். சார், நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏதோ வந்துச்சு
தேங்க்யூ தேவி. எஸ் கமின். சார் குட் மார்னிங். பயா கோகுல், உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். உட்காரு. இருக்கட்டும் சார். ஏன் அதுக்குள்ள வந்த? இன்னும் 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சார் ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு சார். நான் ஏன் அப்படி பண்ணேன் எனக்கு தெரியல சார். உனக்கே தெரியலையா? படிக்கட்டில் கூடவே போயிருக்க, வண்டியில பின்னாலே ஃபாலோ பண்ணி போயிருக்க, நடு ரோட்ல வச்சு அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம. சார் 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 நான் 3 வருஷமா வேலை பார்க்குறேன் சார். என்னைக்காவது நான் தேவி கிட்ட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கேனா சார்? அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஏன்னா தெரியலையே சார். அப்ப அன்னைக்கு என்ன உன் உடம்புல பேய் இறங்கிருச்சா? இல்ல ஸ்லிப் பர்சனாலிட்டியா? ஐயோ. ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியா? ஐயோ சார். சொல்லியா, என்ன பிரச்சனை? நான் நார்மல் தான் சார். மருந்து மாத்திரம் போத இதெல்லாம் நான் ஐயோ ஐயோ நியூ இயர் அன்னைக்கு நான் ஏன்? சாரி கோகுல், உனக்கு என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சார் சார் என் ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சார். அவளுக்கு விஷயம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும் சார். கோகுல், உன் ஃபேமிலி எனக்கு நல்லாவே தெரியும்பா. உன் ஃபேமிலிக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ போயிரு சார். நான் தேவி காலில் வேணா விழுறேன் சார். சார் ஒரு 3 மாசம் வேலை பார்க்குறேன் சார். அதுக்கப்புறம் நானே நின்றுறேன் சார். என்னது 3 மாசமா? நீ இன்னும் 3 நாள் இங்கே வேலை பார்த்தாவே இருக்க பொண்ணுங்கெல்லாம் வேலையை விட்டு போயிடுவாங்கய்யா. இப்போ நான் நின்னா நான் நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன் சார். கோகுல், நீ புத்திசாலியா? நல்ல திறமைசாலி. வேற எங்கேயாவது வேலை பார்த்துட்டு போயிரு. இல்லை உன் ஊர் பழனியில் போய் ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் இங்கே வா, நானே உன்னை வேற எங்கேயாச்சும் வேலையில் சேர்த்து விட்றேன். சார் நீங்க என்னுடைய வெல் விஷர் கைட். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் சார். நான் வரேன் சார். போயிட்டு வா கோகுல். இந்த 3 பக்கத்தையும் நல்லா படிச்சு பாருங்க. ஓகே மேடம். இதை அப்படியே நீங்க பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஓகே. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு கேளுங்க. ஷூர் மேடம். இந்த தேவி. சாரி தேவி, சாரி தேவி, சாரி தேவி, சாரி தேவி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சு. ஐம் சாரி. எந்த காலத்திலும் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது.